அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரில் சமீப நாட்களாக ஜக்காத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த ஒரு சில விளக்கங்களையும் நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றுக்கெல்லாம் அளவுகளை குறிப்பிட்டு நிசாவை சொல்லி இந்த அளவை அடைந்து விட்டால் நீங்கள் இவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாண்பித்தார்களோ அது அனைத்தையும் நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். தங்கத்திற்கு, வெள்ளிக்கு, ஒட்டகம், ஆடு, மாடு, அதை போன்ற விளைச்சல் செய்தவைகள், இது அனைத்திற்கும், புதையல்கள், இது அனைத்திற்கும் நாம் எவ்வளவு சதவீதம் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து எந்தெந்த செல்வங்களுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல எதுவெல்லாம் செல்வங்களாக பொருளாதாரமாக இருந்ததோ அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. நபி அவர்கள் காலத்தில் தீனார் என்று தங்க காசுகள் புழக்கத்தில் இருந்தது, அந்த தீனாருக்கான அளவை சொல்லிட்டாங்க. திருகங்கள் என்று வெள்ளியினுடைய அந்த காசு இருந்தது, அந்த வெள்ளி காசுக்கான ஜக்காத் அளவு சொல்லிட்டாங்க. ஒட்டகம் என்பது ஒரு செல்வம், அதற்கு சொல்லிட்டாங்க. ஆடு, மாடு என்பது செல்வம், அதற்கும் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் எதுவெல்லாம் செல்வங்களாக பார்க்கப்பட்டதோ அதற்கு நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த காசு அப்படின்னாலே அது தீனார் மற்றும் திருகங்கள். ஆனா இன்னைக்கு நம்மளினுடைய காலத்துல அப்படி கிடையாது. நம்ம தங்க காசை, வெள்ளி காசையுமா கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பேப்பர் வடிவுல, ஒரு நோட்டு வடிவுல வைத்திருக்கிறோம். அப்ப இதற்கான ஜக்காத்தை நாம் எவ்வாறு கணக்கு செய்வது? தங்கம், வெள்ளி, ஆடு, மாடு, ஒட்டகம் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்தந்த அளவை நீங்க கொடுத்துருங்க. தங்கத்துல 2% 85 கிராமை அடைந்து விட்டால் அதுல நீங்க 2% கொடுத்து விட வேண்டும். அதே போன்று வெள்ளியிலே நீங்க 2% கொடுத்துடணும். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று பணத்திற்கான அளவுகோல் என்ன? பணம் வச்சிருந்தா அப்ப கொடுக்கவே தேவையில்லைன்னு கேட்டா கண்டிப்பாக பணத்திற்கும் நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது, நபியே குத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களினுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள். நபி அவர்களுக்கு இறைவன் ஒரு கட்டளையாக, ஒரு கடமையாக இறைவன் பிறப்பிக்கிறார். நீங்க போய் எடுத்துடணும், கண்டிப்பா எடுக்க வேண்டியது உங்கள் மீது கடமை என்று நபி அவர்கள் மீது இறைவன் கடமையாக்குகிறார். ஜக்காத்தை நாம் எந்த ஒரு பொருளாதாரம் வைத்திருந்தாலும் அதற்கு நாம் கொடுத்து விட வேண்டும். ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறோம், நல்ல ஒரு வாகனத்தை வாங்குறோம், இந்த வாகனத்திற்கு நாம் எப்படி ஜக்காத் கொடுப்பது? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த வாகனம் ஒட்டகம், ஆடு, மாடு, மாடை போன்றதெல்லாம் இருந்தது. குதிரைகளுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஒட்டகம் ஒரு வாகனமாக இருந்தது, அதுக்கு ரசூலுல்லாஹ் வழி காமிச்சிட்டாங்க. இப்ப இன்றைய காலத்துல ஒரு கார் என்பது ஒரு வாகனம், ஒரு பைக் அப்படிங்கிறது ஒரு வாகனம். இதற்கு நாம் எவ்வாறு ஜக்காத் கொடுப்பது என்று ஒரு கேள்விக்கு வரும் பொழுது, இதற்கு நாம் எதை அளவுகோலாக வைத்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்றால் தங்கத்தினுடைய அளவை வைத்துத்தான் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கணக்கு செய்ய வேண்டும். தங்கம் 85 கிராமை அடைந்தால், அந்த அளவை அடைந்தால் தங்க ஜக்காத் ஆகுது. அதே அளவிற்கு நீங்க பொருளாதாரத்தை சம்பாதித்தால் உங்களுக்கு அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் கொடுக்கணும். இப்ப உதாரணத்திற்கு இன்றைக்கு தங்கத்தினுடைய ரேட்டு ஒரு 13,000, ஒரு 10,000 வச்சுக்கணும். தெளிவா புரிவதற்காக ஒரு 10,000 அப்படின்னு வச்சிருந்தோம்னா 85 கிராம் எவ்வளவு வரும் யோசித்து பாருங்க. 85 கிராமினுடைய அளவுகளுக்கு நாம் பொருளாதாரத்தை சம்பாதிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த ஜக்காத் என்பது கடமையாகிறது. 85 கிராமினுடைய மதிப்பு இன்றைக்கு மார்க்கெட் வேல்யூல எவ்வளவோ அதே அளவிற்கு நம்ம இடத்துல பணம் இருக்குதுன்னா அந்த பணத்திற்கு ஜக்காத் கடமையாக இருக்கு. அதுல இருந்து நம்ம 2% கொடுத்து விட வேண்டும். இப்படி தங்கத்தை நம்ம அளவாக எடுப்பதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நாட்டவர்களுக்கு கடிதங்களை எழுதி அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் நபி அவர்கள் குறிப்பிட்டும் இருக்கிறார்கள். இதுக்குள்ள டீப்பாக போக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கடிதம் ரசூலுல்லாஹ் எழுதி கொடுத்தது தானா என்று ஏராளமான ஆய்வுகள் இருக்கிறது. அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு புரிதலுக்காக சொல்லிக் கொள்கிறோம். தங்கத்தை அளவாக வைத்து இன்னைக்கு 85 கிராமினுடைய மதிப்பு எவ்வளவு? இன்னைக்கு 85 கிராம் வந்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் வருதுன்னா 1,00,000 ரூபாய் பணத்தை நாம் அடைந்து விட்டோமே ஆனால் நமக்கு அந்த 85 கிராம் அப்படிங்கிறது 1,00,000 வராது. ஒரு குறுகிய தொகைக்காக, புரிதலுக்காக சொல்கிறோம். 1,00,000 வச்சுக்கிட்டோம்னா அப்போ 1,00,000 அடைந்து விட்டால் நம்ம அந்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏராளமான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா
வெள்ளியைத்தான் நம்ம கணக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய யதார்த்தத்தை வச்சு பார்த்தா கூட வெள்ளி நம்மளால ஜக்காத்துக்கான ஒரு அளவுகோலாக எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல தங்கமும் வெள்ளியும் ஓரளவுக்கு நிகராக இருந்தது. ஒரு தீனார்னா ஒரு தங்க காசு, ஒரு தங்க காசும் 10 வெள்ளி காசும் சமமாக இருந்தது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஒரு தங்க காசும் 10 வெள்ளி காசும், ஒரு தங்க காசை வச்சு ஒரு ஆட்டை வாங்க முடியும், 10 வெள்ளி காசை வச்சு ஒரு ஆட்டை வாங்க முடியும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. ஆனா அப்புறமாக காலப்போக்குல தங்கத்தினுடைய விலை இருக்க இருக்க எகிரிட்டே போயிருச்சு. ஆனா வெள்ளியினுடைய விலை இருக்க இருக்க குறைந்து கொண்டே சென்று விட்டது. இப்ப இன்னைக்கு யோசிச்சு பாரு, ஒரு தங்க காசு ஒரு தீனாரும் 10 திர்ஹங்களும் சம அளவுல இருக்கான்னு கேட்டா இன்றைக்கு கிடையாது. ஒரு தீனார் அப்படிங்கிறது, ஒரு தங்க காசு அப்படிங்கிறது 4.25 கிராம் தங்கம். 4.25 கிராம் தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு எவ்வளவு யோசிச்சு பாரு. ஒரு கிராம் 10,000 வச்சா கூட 4 கிராம் 40,000க்கு வந்துடும். இன்றைக்கு 10,000 13,000 தாண்டி போய்கிட்டு இருக்குது ஒரு கிராமினுடைய தங்கத்தினுடைய விலை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு தீனாரினுடைய விலை இன்றைக்கு எப்படியும் ஒரு 40,000 50,000 குறையாமல் இருக்கிறது. ஆனா 10 வெள்ளி காசை யோசிச்சு பாருங்க, ஒரு திர்ஹம் அப்படிங்கிறது 3 கிராம் வெள்ளி. 3 கிராம் வெள்ளினா அப்ப 10 திர்ஹம் 30 கிராம் வெள்ளி இன்றைக்கு எவ்வளவு தெரியுமா வரும்? ஒரு 3000 வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்துல பார்த்தாலுமே தங்கத்தினுடைய விலை உயரத்தில் இருக்கிறது, வெள்ளியினுடைய விலை இருக்க இருக்க சரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. இப்ப இந்த யதார்த்தத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எடுத்தாலும் கூட தங்கத்தை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்வதுதான் மிக நெருக்கமானதாக இருக்கு. அதற்கு ஆதாரமும் இருக்கிறது. அடிப்படை என்ன? ரசூலுல்லாஹ் எதுக்கெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்களோ, தங்கத்தை வச்சிருந்தா தங்கத்தினுடைய அளவு பார்த்து ஜக்காத் கொடுத்துரும், வெள்ளியை வச்சிருந்தா வெள்ளியினுடைய ரசூலுல்லாஹ் அளவை பார்த்து ஜக்காத் கொடுத்துரும். குதிரை வச்சிருக்கீங்களா, குதிரைக்கு கொடுக்க தேவையில்லை. மாட்டு துணுவம் வச்சிருக்கீங்களா, மாட்டுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அளவு பார்த்து ஜக்காத் கொடுத்துரும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், பண கட்டுகளாக வைத்திருக்கிறோம், இல்ல ஒரு வீடை வாங்கி இருக்கிறோம், புதுசா ஒரு வீடு வாங்கி இருக்கிறோம், ஒரு வாகனத்தை வாங்கி இருக்கிறோம்னா இதற்கான மதிப்பை நாம் தங்கத்தினுடைய மதிப்பிற்கு எவ்வாறு ஜக்காத்தை வழங்குவோமோ அதை போன்று கணக்கு செய்து வழங்குவதுதான் நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியதாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜக்காத் பற்றியான மிக முக்கியமான கேள்விகளையும் அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தினங்களில் படிப்படியாக அறிந்து கொள்வோம். வாஹ் தக்வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.